ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 7 டிசம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். திதி திருதியை மாலை 6:25 மணி வரை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் புனர்பூசம் காலை 4:11 மணி வரை, பிறகு பூசம். யோகம் சுப்ரம் இரவு 8:07 மணி வரை, அதன்பின் பராம்யம். கரணம் வனசை காலை 7:51 மணி வரை, பிறகு பத்திரை மாலை 6:25 மணி வரை, பிறகு பவம் காலை 5:09 மணி வரை, பிறகு பாலவம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரும் நாளாக அமையப்போகிறது. வாரம் முழுவதும் உழைத்த களைப்பு நீங்க இன்று முழுமையான ஓய்வெடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து மனம் விட்டு பேசுவீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போய்க் கொண்டிருந்த குலதெய்வ வழிபாடு இன்று இனிதே நிறைவேறும். பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் நல்ல மாற்றம் தெரியும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழல் நிலவும். சுபச்செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிறிய அளவில் பணவரவு இருக்கும். நண்பர்களுடன் வெளியே சென்று விருந்து உண்பதற்கான வாய்ப்புகள் அமையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியை கடைப்பிடிப்பது இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். பழைய நண்பர்களை சந்தித்து கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டு. திடீர் விருந்தினர்களின் வருகையால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். இருப்பினும் அது மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாலையில் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதில் மனம் லயிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை தரும் நாளாகும். கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதாயம் உண்டு. அக்கம்பக்கத்தினருடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். புதிய முயற்சிகளுக்கு திட்டமிடுவீர்கள். குறிப்பாக அடுத்த வாரத்திற்கான வேலைகளை இன்றே திட்டமிட்டு வைப்பது நல்லது. பெற்றோரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது வயிற்று உபாதைகளை தவிர்க்க உதவும். எதிர்பார்த்த செய்தி ஒன்று மாலையில் வந்து சேரும். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வான் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. கடகராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். காலையிலேயே நல்ல செய்திகள் வந்து மனதை மகிழ்விக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள். மனதில் இருந்த பயம் நீங்கி தைரியம் பிறக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும். எதையும் துணிச்சலாக எதிர்கொள்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அரசு தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். உடல்நிலையில் சிறு சோர்வு ஏற்படலாம், எனவே நேரத்திற்கு ஓய்வு எடுப்பது அவசியம். மாலையில் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. செலவுகள் கையை மீறி போகலாம், எனவே சிக்கனம் தேவை. இருப்பினும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்பது நன்மை தரும். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகம் மிக அவசியம். பிள்ளைகளின் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வைப்பது நல்லது. மாலையில் மனதிற்கு பிடித்த இசையை கேட்பதன் மூலம் மன இறுக்கம் குறையும். வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காண்பீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். தாய்வழி உறவினர்களிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதிலிருந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையற்ற அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படலாம். யாரையும் நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கோபத்தை காட்டாமல் அமைதியாக பேசுவது நல்லது. முதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். வாகன பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் உங்களை விமர்சித்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல் கடந்து செல்லுங்கள். இறை வழிபாட்டில் மனதை செலுத்தினால் சோதனைகளை எளிதாக கடக்கலாம். நாளையும் விடியும் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாகும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். திருமண முயற்சிகள் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. பணவரவு தாராளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன்கள் வசூலாகும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும்.
நண்பர்களின் வட்டம் விரிவடையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாலையில் மனதிற்கு பிடித்த உணவை உண்டு மகிழ்வீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நாள். ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் சில முக்கிய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலைச்சல் இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உணவில் கவனம் தேவை. ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். உங்கள் திறமைகள் வெளிப்படும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார். பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். ஆனால் அவை சுப செலவுகளாகவே இருக்கும். வீட்டில் உறவினர்களின் வருகையால் வேலைப்பழு கூடும். இருப்பினும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அக்கம்பக்கத்தினருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாலையில் கோயிலுக்கு சென்று வருவதன் மூலம் மனம் அமைதி பெறும். பொறுமை காத்தால் பெருமை சேரும் நாள் இது. வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.